இன்னிக்கும் உலகமே ஆச்சரியமா பாக்குற தஞ்சை பெரிய கோயில கட்டின ஒரு மாபெரும் கலைஞர். ஒரு பேரரசு நிக்கணும்னா இந்த மாதிரி பலமான தூண்கள் தேவைன்னு அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார். 80 டன், அதாவது கிட்டத்தட்ட 10 யானைகளோட எடை. அவ்ளோ பெரிய ஒரே ஒரு கல்ல தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தோட உச்சிக்கு எப்படி கொண்டு போனாங்க? எந்த கிரேன், எந்த மெஷினும் இல்லாத காலத்துல இது எப்படி சாத்தியமாச்சுன்னு இன்னைக்கும் அது ஒரு மர்மமா தான் இருக்கு. ஆனா இந்த கோயிலோட உண்மையான பிரம்மாண்டம் அதோட உயரத்துல மட்டும் இல்ல. இங்கதான் ராஜராஜனோட உண்மையான பெருந்தன்மை தெரியுது. அவர் என்ன நினைச்சார்னா, இந்த கோயில் வெறும் ஒரு ராஜாவோட சாதனைன்னு மட்டும் வரலாறுல நிக்க கூடாது, இது ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தோட உழைப்பு, அவங்களோட சாதனைன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனாலதான் கோயில் கட்டினதுல பங்கெடுத்த ஒவ்வொருத்த பேரையும் கல்வெட்டுல செதுக்குனார். அந்த லிஸ்ட்ல தலைமை சிற்பி குஞ்சரமல்லன் பேர்ல இருந்து வேலை செஞ்சவங்களுக்கு தாகத்துக்காக மோர் கொடுத்த அழகிங்கிற ஒரு சாதாரண பெண் வரைக்கும் எல்லாரோட பேரும் இருக்கு. ஒரு பெரிய சாதனையை உருவாக்க ஒவ்வொரு சின்ன பங்களிப்பும் எவ்வளோ முக்கியம்னு இதை விட அழகா சொல்ல முடியாது. தஞ்சை பெரிய கோயில் சோழர்களோட திறமைக்கு வானுயர நிக்கிற ஒரு சாட்சி. ஆனா அவங்களோட மிக முக்கியமான இன்னிக்கும் உயிர்ப்போட இருக்கிற ஒரு பாரம்பரியம் கல்லுல இல்ல, அது இந்த மண்ணுல தண்ணில ஓடிக்கிட்டு இருக்கு. சோழர்களோட நாகரிகத்தோட இதயமே தண்ணீர் தான். அவங்க பொருளாதாரம் எப்படி இயங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதுல கிட்டத்தட்ட பாதி பங்கு நீர் மேலாண்மைக்கு தான் போகுது. விவசாயம், வர்த்தகம், நிர்வாகம்னு எல்லாமே தண்ணீரை நம்பிதான் இருந்துச்சு. தண்ணீரை சரியா கையாண்டதுதான் அவங்க செழிப்புக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. அவங்க செஞ்சது சாதாரண விஷயம் இல்ல. மழை தண்ணியோட ஒவ்வொரு சொட்டையும் வீணாக்காம அத ஆறு, கால்வாய், ஏரி, வாய்க்கால், குளம்னு ஒரு பெரிய நெட்வொர்க் மூலமா சேமிச்சு தேவைக்கு ஏத்த மாதிரி விநியோகம் செஞ்சாங்க.